சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும், பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுடையவர்களாக கீழ்ப்படிய பண்றவனா இருக்கணும்னு சொல்றார். சொல்லிட்டு இதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல 6வது வசனம், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணும் உடுக்கம் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இப்ப பவுலுடைய பிரசங்கம் பொருளாசை உள்ளவங்களா பணம்னு போகாம போதுமென்ற மனதோடு கூட நீங்க இருக்கணும். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவர். அதே அதிகாரத்துல 17வது வசனம் பாருங்க, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மையை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்ப விசுவாசிகளுக்கு பணமே வேண்டாமா அப்படியெல்லாம் சொல்ல, பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஒரு சில அந்த பண ஆசை பிடித்தவங்க மனைவிக்கு நல்ல சேலை எடுத்து கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கஞ்சத்தனமா அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நன்றாக உடுத்திவித்து நன்றாக போஷித்து நல்ல இடத்துல குடியிருக்க வைக்கணுங்கிறத அவருடைய சித்தமும் நோக்கமும். அப்ப அவர் சொல்றாரு, ஊழியக்காரங்களா இருக்கட்டும், நல்ல குடும்ப தலைவர்களா இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், பணத்தை குறித்து சரியான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம காசு தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம இல்லாத பணத்தை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் சேர்க்கணும்ட்டு போகிறோம். இருக்கிறவங்க இருக்கிற பணத்தை காப்பாற்றணும், இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்ட்டு அதே எண்ணமாக நைட்டும் பகலும் கர்த்தர் பைபிள் கோயில் இதெல்லாம் என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் பணம் இருக்குது இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், அப்புறம் படுத்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணத்தோட போகிறாங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளவு சரீரத்தை பார்க்காம குடும்பத்தை பார்க்காம பிள்ளைகளை பார்க்காம சம்பாதிக்கிறேன்ட்டு போகிறாங்களோ பணம் வருது, ஆனால் இது எல்லாமே அவங்கள விட்டு போய் விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருது, பணமும் வருது, குடும்பம் மனைவி பிள்ளைகள் எல்லாமே சந்தோஷமா ஆரோக்கியமா. நீங்கள் உபாகமாக சங்கீதம் 128 எடுத்து வாசித்து பாருங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகளே ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை வச்சு நெடுநாள் சாப்பிடுவாய். அப்போ பொத்தலான பையில போகிறது மாதிரி அப்படி போய்விடக்கூடாது. பணத்தை குறித்து சரியான அறிவு இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல மாத்திரமில்ல நிறைய இடத்துல சொல்கிறார். எஜமான்கள் அப்படி தான் வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கரெக்டாக கொடுத்தணும், பொழுது போகும்னு கூலியை கொடுன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு சில ஆட்கள் கொடுக்க மனசு இல்லாமல் நான் யோசிப்பேன், கரண்ட் பில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் அன்னைக்கே நான் போய் கட்டிட்டு வந்துடுவேன். ஒரு சில ஆட்கள் பார்த்திங்கன்னா 20,000 கரண்ட் பில் கட்டணும், இப்போ உடனே 20 தேதி தானே சொல்லியிருக்காங்க, சரி கடைசியாக கட்டிக்கலாம். அந்த கடைசியாக 20ஆம் தேதி இவங்க கட்ட போகிறப்ப பார்த்திங்கன்னா கியூ அங்கே வரைக்கும் நிற்கும். இப்போ ஆன்லைனில் உடனே கட்டிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா கடைசி தேதியில் அவ்வளோ பேர் நிற்பாங்க, கையில் 10,000 15,000 கையில் பிடிச்சிக்கிட்டு. ஏன் இதை பில்லு வந்த உடனே அடுத்த ஒரு நாள் 2 நாள்லேயே கட்டிட்டு போகிறது? ஏன்னா அது அங்கே போக வேண்டிய கணக்கு. அது மாதிரி வீட்டு வாடகையும் அது மாதிரி தான், கொடுக்கவே மனசு வராது. அது அவங்களா 2 தடவை 3 தடவை ஃபோன் பண்ணி கேட்ட உட்பாடு தான் கொடுக்கறது. இப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. 1ஆம் தேதி ஆயிடுச்சா, பேப்பர்காரனோ பால்காரனோ இல்லை வீட்டு வாடகையோ அவங்களுக்கு போக வேண்டிய பணத்தை கரெக்டாக நம்ம கொடுத்துடணும். அதை கொடுக்காம பிடிச்சி வச்சு ஒரு சில ஆட்கள் எஜமான்கள் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்ச ஆளுகளுக்கு கூலியை கொடுக்க மாட்டாங்க. தர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் வேலையை விட்டு போயிடுவார். ஆனால் அந்த காசை கொடுக்க மாட்டாங்க. கொலோசையர் 4வது அதிகாரம்
முதல் வசனம், எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செம்மையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தை பிடிச்சு வச்சிருக்கிறப்ப அந்த பணம் வந்து கர்த்தருக்கு முன்பா கூக்குரல் இடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது சரி டக்குன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியல, அது அப்படி இருக்கு. அப்போ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்ம கரெக்டாக அப்படி செய்கிறவங்களா இருக்கணும். இப்போ அவர் வந்து பண ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு அப்போஸ்தலன் ஐயா பவுல் பிரசங்கம் பண்ணிட்டாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர், உங்களுக்கு குறைவே இருக்காது, குறைச்சல்களுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கும், நீங்கள் நலமான வேலை பிரயாசப்பட்டு செய்தால், அப்படியெல்லாம் சொல்கிறாரு. இப்போ இவருடைய வாழ்க்கையில் இவர் எங்கேயாச்சும் வந்து ஏமாற்றி யார்கிட்டையும் எது வாங்கினாரா அப்படின்னா அப்படி இல்லைங்கிறத அவர் வந்து சொல்கிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 33வது வசனம் அவர் சொல்றார் பாருங்க, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகள் வேலை செய்தது. கைகளே வேலை செய்தது. யாருடைய வெள்ளியும் பொன்னையும் நான் ஏமாத்தி வாங்கவில்லை. என்ன சொல்றாங்க, இச்சிக்கல, நான் வந்து வாங்கலைங்கிறார். இன்னும் வந்து கடவுளுக்கென்று கொடுக்கறத வந்து நீங்கள் பிலிப்பு பட்டணத்தில் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை தேவனுக்கு உகந்த பலியாகவும் காணிக்கையாகவும் ஏற்றுக்கொண்டேன், உங்களுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படி விரும்புகிறேன், என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கு வேண்டிய வந்து பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் வேண்டுறேன், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்கிறாரு, ஒருத்தனுடைய வெள்ளியும் பொன்னையும் நான் இச்சிக்கல, நான் வாங்கலை அப்படிங்கிறார். அதே போல் 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி, தேவனுடைய ஆலயத்திலே அவர் வந்து வளர்ந்தார். தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற விதமாக அவர் வந்து சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்பொழுது அவர் ஜனங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்றார். 12வது அதிகாரத்தில் முதல் 4 வசனம், அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன், இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார், நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன், இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள், நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு எடுக்கன் செய்தேன், யாரு கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள், அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். சொல்றாரு, யாரதையும் வந்து கழுதை இதெல்லாம் நான் ஏமாத்தி யார்கிட்டையும் நான் வாங்கலை, அப்படி சொல்லுங்க, நான் திரும்ப கொடுத்துறேங்கிறார். பவுலும் அதை தான் சொல்றாரு, நான் யாரிடத்துல இச்சகம் பேசி யார்கிட்டையும் வந்து நான் ஏமாத்தி வாங்கலை அப்படிங்கிறார். அப்படி வந்து 2 கொரிந்தியரில் அவங்க தசம பாகம் காணிக்கை அவங்க வந்து பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியா அவங்க கொடுத்துருக்கிற அந்த காரியத்துக்கு பலன் உண்டாகும்படி நான் வந்து செஞ்சுருக்கேன், ஆனால் யார்கிட்டையும் வந்து அப்படி நான் வாங்கலைன்னு சொல்கிறார். அப்போ பண ஆசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி நான் வந்து எதையும் நான் விரும்பலை. இவரை ஜெயிலில் போட்டிருந்தப்ப அப்போ இருந்த அதிபதி வந்து பேலிக்ஸ் வந்து இவரை கூப்பிட்டு பேசுகிறார், காவலில் இருக்கிறப்ப ஏதாச்சும் பணம் கொடுத்தா வாங்கிட்டு இவரை விடுதலை ஆக்கலாம்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து அப்படி அதெல்லாம் ஒன்றுமே அவர் கொடுக்கவில்லை. சொல்கிறாங்க, இந்த யூதர்கள் வந்து இந்த கிறிஸ்தவ அந்த இதுக்கு வந்து இவர் தான் வந்து முதலாளியாக இருக்கிறாரு அப்படின்லாம் வந்து பவுல் மீது குற்றம் சுமட்டுறாங்க. ஆனால் அவர் வந்து அப்படி இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ வந்து பாருங்க, பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும், பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது.
இன்னும் கடைசி காலத்தில் அவங்க வந்து சுபாவ அன்பில்லாதவர்களா, இணங்காதவர்களா, பண ஆசை உள்ளவங்களா அப்படியெல்லாம் இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பார்கள். அப்போ கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம இருந்தால் போதும் என்று இவர் பிரசங்கித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து காண்பித்தார். அடுத்து அவருடைய வாழ்க்கையில் எபேசியர் 6வது அதிகாரத்தில் 18வது வசனம், 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆவியில் நிறைந்து மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும். நான் ஆண்டவரே, என் பிள்ளை ஆண்டவரே, என் பேர பிள்ளை ஆண்டவரே, போதும் ஆண்டவரே அப்படின்னு இல்லை, எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறப்ப எல்லா மனுஷருக்காக ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் பண்ண வேண்டும் என்று நான் வந்து சொல்கிறேன். விசேஷமாய் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எரேமியா மூலமாக கர்த்தர் சொல்கிறப்ப நீங்கள் போய் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற தேசத்தோடைய சமாதானத்துக்காக வேண்டும் கொள்ளுங்க. அவர்களுக்கு சமாதானம் இருக்கிற பொழுது உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அப்போ ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமும் இருக்கிறது. நாமும் நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம்முடைய ஊர் மக்கள், நம்முடைய தேசம், நம்முடைய பட்டணம், நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நாம் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவர்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேறப்பட்டதாக இருக்கிறதுனால அவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, சகல பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இவனும் விண்ணப்பம் பண்ணுகிறார். பிலிப்பியர் 1 அதிகாரம் அதில் 4வது வசனம் பாருங்க, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி. அவர் சொல்கிறார், நான் உங்கள் எல்லாருக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறப்ப சந்தோஷமாக நான் வந்து விண்ணப்பம் பண்ணுறேன். 9வது வசனம், மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். இந்த உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொண்டுட்டீங்க, வழி இது, இயேசுதான் சத்தியம், அவர் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறவர் என்று அறிந்துட்டீங்க. அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருக வேண்டும். விசுவாசின்னு கோயிலுக்கு போகிறேன், வாரம் போயிடுவேன், தவறாமல் போயிடுவேன்ட்டு அன்பில்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது, உணர்வு இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களை வருத்தப்படுத்துறது மாதிரி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசி உறவை முறித்து கொள்ளக்கூடாது. தேவ அன்பிலே நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறேங்கிறார். 10வது வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் வந்து இடரலற்றவர்களாக, நீங்கள் துப்புரவானவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் வந்து அந்த ஆவியின் கனிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், இச்சையடக்கம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தை நிற்கிறீங்க, மேலே ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கு. கோபம், எரிச்சல், சண்டை, பொறாமை, அக்கிரமம், அநியாயம், எல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கு. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இது பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது. இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிறப்ப இவர் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்கிறப்ப, ஆமாம் இந்த ஊருக்கு வந்தேன், இவங்கெல்லாம் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, இவங்க நரகத்துக்கு போகட்டும், இவங்கெல்லாம் ரசிக்கப்படவே வேண்டியதில்லை அப்படியெல்லாம் அவர் வந்து வெறுக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அவரை அடித்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டு தொழு மரத்தில் அவர் காலை கட்டி போட்டிருக்காங்க. அவர் நைட்டு இரவு 12 மணி நேரத்தில் அவர் தேவனை துதித்து ஆராதித்து அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. அவங்க மேலே இருந்த கட்டுகள்லாம் விழுந்தது, சிறைச்சாலை கதவுகள்லாம் திறவுண்டது. அப்போ பவுல் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் கஷ்டத்தின் மத்தியில் சிறையில் இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாரும் நல்லா கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்.
நீங்க நற்கனிகளா நிறைந்திருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே நற்கிரியைகளை தொடக்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று இப்படி நான் ஜெபம் பண்றேன் அப்படிங்கிறார். சந்தோஷமா விண்ணப்பம் பண்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளும் அப்படித்தான் மற்றவர்களுக்காக, ரட்சிப்புக்காக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவங்க குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். கர்த்தர் இவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்ப பவுல் பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணினார். போதித்தது மாத்திரமல்ல, வாழ்க்கையில நிறைவேற்றினார். அடுத்து எபேசியர் 4வது அதிகாரத்தில் 28வது வசனம், நலமான வேலை செய்து பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவனும் திருடாமல் இருந்து குறைச்சொருள் கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்து பிரயாசப்படுங்க, வேலை செய்யுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:1-12-13 பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய மனசு இல்லைன்னா சாப்பிடவும் சாப்பிடாதீங்க. அதாவது நாம் இந்த பூமியில் குடும்பத்தில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க அந்த தாளந்தை பயன்படுத்தி எதற்காக அழைச்சிருக்காரோ அதை அறிந்து நாம் வேலை செய்ய வேண்டும். கைகளை வைத்து வேலை செய்ய வேண்டும். எனக்கு சமைக்க தெரியாதுங்க, கொஞ்சம் கூட முயற்சி எடுக்காம நல்லா நான் சமைப்பேன்னு கையை வச்சு செஞ்சாதான் நல்லா வரும். இல்லைங்க எனக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்கல. அப்போ என்ன வேலை தான் பிடிக்கிறது? போகிற எந்த வேலை சரியில்லை, அந்த வேலை சரியில்லை, எதுவுமே சரியில்லை. எதுவுமே சரியில்லைன்னா எப்படி நம்ம வாழ்கிறது? அப்போ கடவுள் நமக்கு என்ன தாளந்து திறமையை கொடுத்துருக்காரோ அதை கை வைத்து செய்ய வேண்டும். வியாபாரம்னா அதை செய்யுங்க, இல்லை ஊழியம்னா அதையும் செய்ய வேண்டும். கடவுள் நம்ம கொடுத்துருக்க வேலையை, அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. செய்யாமல் இருந்தீங்கன்னாக்க அது சரியில்லைன்னு சொல்கிற போதித்தது மாத்திரமல்ல, அவரே வேலை செஞ்சேன்னு சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9-10 வசனம், சகோதரரே, நான் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்து வந்தோம். இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து பிரயாசப்பட்டங்கிறார். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா விசுவாசிகளுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா இருந்தோம்.